காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஐவி கூட்டிட்டு போனாங்க. அதாவது ஐவினா இண்டஸ்ட்ரியல் விசிட். நான் ஐவி போனதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றதுக்கு. ஏன்னா 3 இயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நினைச்சாலும் அந்த கிளாஸ்ல உட்கார முடியாது. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாலும் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், பட் கிளாஸ்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. அதான் பாத்தீங்கன்னா செகண்ட் ரீசன். காலேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான். நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க நினைச்சாலும் என்ஜாய் பண்ண முடியாது. நான் போனதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து அது மறுபடியும் பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல போட்டு எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜு 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 நாய் ராஜு பாய் பாய். எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நான் எப்பயும் போல கிளம்புற மாதிரி கிளம்பிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா டெய்லி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லாட்டி பிஜி ரூம் எடுத்து தனியாக தங்கிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நான் வீட்டுக்கு வந்தால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வர வழியில் நியூ பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நேச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வர வழியில். அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து வந்தாச்சு. காலேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே திங்கிங் தான். எப்போ நெக்ஸ்ட் டே வரும், எப்போ நம்ம காலேஜ் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதே திங்கிங் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி கேன்டீனில் சாப்பிட்றது டேஸ் காலேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். அதனால சரி ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சா திடீர்னு நைட் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா நடந்து வர்றாங்க, 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நடந்து வராங்க. தூங்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தோம். பாதி பேர் பார்த்தீங்கன்னா 3:30க்கே வந்து கேட்டு பக்கத்தில் நின்ட்டாங்க பஸ் வரும்னு சொன்னனால. வீடியோ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் எடுத்து வச்சனால அது லேண்ட்ஸ்கேப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து பிரேக் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளாரிட்டி இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்களோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டூர் பேக்கேஜ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் எல்லாரும் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் காலேஜ் விட்டு வெளியே போயிடுச்சு. இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து போச்சு. காலேஜ்லேருந்து கருமத்தம்பட்டி, கருமத்தம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்னூர், சத்தியமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹாசனூர். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 27 ஹேர்பின் பின் வந்து இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக சன்ரைஸ் ஆகும்போது போனோம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ காமிப்பேன். அப்புறமா ஹாசனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மைசூர். ஸ்ட்ரைட் ஜேர்னியில் நடுவில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு எப்படி ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் பிரேக் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன். இன்னி வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போட்ட டான்ஸு அப்புறம் ட்ராவல் ஜேர்னி எல்லாம் பார்க்கலாம். ஜோக்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? கேம் ஆடுறாங்க. நம்ம கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். మరి మేమేం చేయాలి?
ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்பிளுக்கு வந்தோம். கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த டெம்பிளை பார்த்தோன்னே 7ஆம் அறிவில் போதி தர்மன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி மாங்க்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாங்க்ஸ் தான் எல்லாரும் இருந்தாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்க்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இது பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ. இன்னொரு டைம் நான் இந்த டெம்பிளுக்கு தனியாக வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நினச்சாலும் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால காலேஜ் இப்போ மிஸ் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிச்சக்கப்புறம் பேம்பு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். பாரு கண்ணம்மா மேல் கீழாக நீ எல்லாம் இங்கு மனம் விட்டு திரிப்பதின் சொல்லு கண்ணம்மா. வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் சின்ன கண்ணம்மா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹரங்கி டேம் அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரஜினி நடித்த லிங்கா மூவி வந்து ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இந்த இடம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7 o'clock மேலே பார்த்தீங்கன்னா லைட் ஷோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோவில் காமிக்கிறேன்.
லைட் ஷோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக. பிகாஸ் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, பம்ப் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, பம்போட ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேக் சைடில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரால் மட்டும் தான் முடியும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போகிறோம். நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா கூர்கில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர்டில் இருந்தனால வீடியோ கிளிப்ஸ் எதுவும் எடுத்துக்கல. அதனால் மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரூமை சும்மா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ கிளிப் சின்னதாக ஒன்று எடுத்திருந்தேன். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருந்தான். மார்னிங் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வெளியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். கம்பெனிக்கு வெளியே எடுத்த குரூப் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டே 2ல் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போட்ட ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ்க்கு வந்தாச்சு. பேலஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பயங்கர பசி. சரி சாப்பிட்லான்னு சொல்லி கடையை தேடி ஒரு கடையில் சாப்பிட்டா சப்பாத்தி தொட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா சூடாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடே இல்லை. சாப்பிடும்போது சாப்பிடவே முடியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வெளியே எடுத்த ஒரு ஃபோட்டோ. என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐவிலையும் பார்த்தீங்கன்னா சின்சியராக படிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் காலேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தோம். காலேஜுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து யாருமே ஸ்டாப் பண்ணல. டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐவி போகாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணுங்க.